ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிந்ததற்கு பிறகு இன்று என்னை தூக்கி பிடித்து ஒரு அரசியல் வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய அதிமுகவில் நிறைய பேர் இணைவாங்க அப்படின்னு சொன்னீங்க. டிசம்பர் போயிடுச்சு, ஜனவரி ஆல்மோஸ்ட் பாதி நாள் கடந்துருச்சு. தற்போது வரைக்கும் இன்னும் யாரும் வரலை. எப்போ வருவாங்க? இதுக்கான இணைப்பு விழாக்கள்லாம் எதாவது நடக்குமா? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் விரைவில் தாவேக்காவில் அந்த கூட்டணியில் இணைவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? 23ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏற்கனவே பிஜேபியில் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தெரியும் யாரெல்லாம் எங்கே அணிக்கு வர்றாங்கன்ற ஒரு தகவலை பிஜேபியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்களும் 23ன்றீங்க, என்ன நடக்கும்? அண்ணா வணக்கம். 50 ஆண்டுகள் ஒரு பெரிய இயக்கத்தில் பெரிய தலைவர்களோடு பணியாற்றி இப்போ மாற்று இயக்கத்துக்கு 50 நாட்கள் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது இந்த 50 நாட்கள் அனுபவம்? புரட்சித் தலைவி அம்மாவோடு என் பயணங்களை நான் மேற்கொண்டேன். எப்படி அதிலே மகிழ்ச்சி இருந்ததோ அதை போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி உடைய பழகுவது, அவரோடு பேசுவது, அவர் எல்லோரையும் எப்படி அரவணைத்து செல்கிறார் என்பதை காணுகிற போது உண்மையிலேயே எனக்கு பெரும் வியப்பை மட்டுமல்ல பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தில் பணியாற்றிய என்னை ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிந்ததற்கு பிறகு இன்று என்னை தூக்கி பிடித்து ஒரு அரசியல் வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய நிலைகளை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் கூர்ந்து கவனிக்கின்ற போது புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் எப்படி அவர் என்னை அரவணைத்தார்களோ அந்த அளவிற்கு அரவணைத்து செல்கிற பாங்கினை பார்க்கின்ற போது இருட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, புத்துணர்வு பெற்றிருக்கிறது. புது ஒரு வரலாற்றை படைக்கின்ற எல்லோருடன் சேர்ந்து அந்த பணிகளை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய வரலாற்றை படைக்கக்கூடிய எதிர்கால தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அவரை தலைமையேற்று அவரை தலைமை பொறுப்பிலே அமர்வதற்கு என்னால் என்னென்ன பணிகளை ஆற்ற முடியுமோ அந்த பணிகளை சீரோடும் எழுச்சியோடும் இளைஞர்களோடு இணைந்து அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இப்போ நீங்கள் தாவேக்காவில் இணைந்த பிறகு டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவே இன்னும் நிறைய பிரமுகர்கள் எல்லாம் குறிப்பாக அதிமுகவில் நிறைய பேர் இணைவாங்க அப்படின்னு சொன்னீங்க. டிசம்பர் போயிடுச்சு, ஜனவரி ஆல்மோஸ்ட் பாதி நாள் கடந்துருச்சு. தற்போது வரைக்கும் இன்னும் யாரும் வரலை. எப்போ வருவாங்க? இதுக்கான இணைப்பு விழாக்கள்லாம் எதாவது நடக்குமா? முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தை பிறந்து இருக்கிறது. மகிழ்ச்சியோடு அந்த நாளை காணப்போகிறீர்கள். அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் விரைவில் தாவேக்காவில் அந்த கூட்டணியில் இணைவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? 23ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இல்லை, தற்போதைய சூழலில் டிடிவி தினகரன் தாவேக்காவோடு இணைந்து தேர்தலை சந்திப்பார்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதை உறுதியான தகவலை எடுத்துக்கலாமா? 23ஆம் தேதி என்று ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். யார் அவர் இணைவார் என்றெல்லாம் பல இடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, ஏற்கனவே பிஜேபியில் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தெரியும் யாரெல்லாம் எங்கே அணிக்கு வர்றாங்கன்ற ஒரு தகவலை பிஜேபியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்களும் 23ன்றீங்க, என்ன நடக்கும்? 23க்கு பிறகு என்ன வலிமை பெற்ற இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் அமையப் போகிறது என்பதை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் நல்ல நாளாக அமையும்.
அதாவது இப்போ தேர்தலில் கூட்டணி இல்லாமல் வெற்றி வாய்ப்பு சாத்தியம் இல்லைங்கிற ஒரு கணக்கு இருக்குது. தற்போதைய நிலவரப்படி தாவேகாவோட இன்னும் வேறு எந்த கட்சியும் தலைவர்களும் இன்னும் வராமல் ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஒட்டுமொத்த இளைஞர்களும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியுள்ளவர். ஏறத்தாழ திரைப்படத்தில் ஆண்டிற்கு ஒரு 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, மக்கள் பணியாற்றுவதற்காக தயாராக இருக்கிறேன் என்று ஒருவர் துணிந்து வந்திருக்கிறார்கள். அதை இளைஞர்களும் பெரியவர்களும் பெண்களும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் விரும்புகிறார்கள். அந்த மாற்றம்தான் 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணையை அமர்வதற்கு மக்கள் சக்தி ஒன்றிணைந்து இது உருவாக்கப் போகிறது. இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கு என்ன ஒரு ஏதாவது முரண்கள் இருக்கா? எதனால் ஒரு தயக்கம் இருக்குது? ஆனால் இங்கே வருவார்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏற்கனவே முதலமைச்சராக அவர் பதவி வகித்தவர். இங்கே வருவதற்கு அவர் ஏதாவது தடைகள் இருக்கா? இல்லை அவரும் வந்து 1, 2, 3 நாளில் என்னுடைய முடிவை சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இங்கே வந்தால் தாவேகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக கூடுதல் சக்தியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். வந்துடுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நல்லதே நடக்கும். நீங்கள் ஏற்கனவே தேவர் குரு பூஜை விழாவில் சொன்னீங்க, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் அதிமுகவில் பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்க்கணும் முயற்சி பண்ணீங்க. பட் அது முடியாத சூழலில் இங்கே இணைஞ்சிங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது? பொறுத்திருந்து பாருங்கள், விரைவில் அதை காணப்போகிறீர்கள். ஓகே சார். இப்போது விஜயை வந்து தங்களது அணியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கிறதா சொல்கிறாங்க. தாவேக தலைமையில் தான் இந்த தேர்தலை வந்து சந்திக்குமா, இல்லை தாவேக வேறு அணியில் தான் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? யாராக இருந்தாலும் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவரோடு தான் அவர் இணைந்து பணியாற்றுவார். அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் அதை முடிவு செய்ய வேண்டியது அவர்தான். இப்போ திரு தாவேக தலைவருக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல், அதாவது கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், இது பின்னணியில் பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. உங்களுடைய பார்வை? என் பார்வையை பொறுத்தவரையிலும் இது போன்ற கருத்துக்களை இப்போது வெளியிட இயலாது. இப்போது இருக்கிற கால சூழ்நிலைகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். ஓகே சார். ஏற்கனவே இப்போது நீங்கள் உட்பட ஒரு 10 பேர் வந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் விஜய். எந்த மாதிரி உங்களுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கும்? ஒரு சரித்திர வரலாற்றை படைக்கின்ற நிகழ்வாக அது இருக்கும். இல்லை, ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு கருத்து படித்தவர்கள் மத்தியில் எல்லாரும் மத்தியிலையும் இருக்குது. இந்த இலவசங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு நிதிச்சுமையில் கடுமையாக தள்ளாடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருக்குது அப்படிங்கிற தகவலில் நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே சூசகமாக விஜய் காஞ்சிபுரம் கூட்டத்தில் பேசும்போது இருசக்கர வாகனம் வழங்கப்படும், வீடுகள்லாம் கிடைக்கணுங்கிற தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது போன்ற ஒரு அறிவிப்புகள்லாம் வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ரெவென்யூ சோர்ஸ் என்ன இருக்கும்? எப்படி அதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆளுமையுள்ளவர். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் சிந்தாமல் சிதறாமல், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் ஒரு அரசை நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இன்று திரைப்படத்திலே தமிழகத்திலே மட்டுமில்லை, இந்திய அளவில் ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர் என்ற திரைப்படத்திலே காட்டியிருக்கிறார். ஆகவே அந்த ஆளுமை அவரிடத்தில் இருக்கிறது, நல்ல மனம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. நேர்மையான ஆட்சி தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே வெற்றி பெற முடியும். இப்போ தாவேகாவில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் நிறுத்துகிற அளவுக்கு ஆட்கள் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த அளவுக்கு எங்கே போய் தேட வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுது. உண்மை நிலவரம் எப்படி சார் இருக்கு? தேட வேண்டிய அவசியமே இல்லை. தாவேகாவை பொறுத்தவரையிலும் தேடி தேடி வருகிறார்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள். அதேபோல் அவருடைய பெற்றோர்கள் சிறந்த அரசியல் வல்லுநர்களோடு இணைந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ தேர்தலில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வேட்பாளர்களில் அறிவிப்பதில் எந்த மாதிரி ஒரு ரேஷியோலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? தலைவர் முடிவு செய்வார். ஓகே, நன்றிண்ணே. தமிழக வெற்றி கழகத்தில் மிக விரைவில் பல்வேறு கட்சிகளிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இணைவார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் இது எல்லாம் நடக்கும் என்ற தகவலை திரு செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன் உடன் சங்கரன்.
1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.